தான் மங்காத்தா. மங்காத்தான்றதை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்களம் மங்களம்னு பேசுகிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேதியாக ஆரம்பிச்சிச்சு. ஆட முடியாத வந்து பொம்பளை வந்து கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவனுக்கு பேசுறது இருக்குது. பீலா பிஸ்பி பேசுறதெல்லாம் மங்காத்தா மரண அடி கொடுக்குறது ஜனநாயகனுக்கு. ஞாபகம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி வந்தபோது சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண பார்த்தீங்க. எப்படியாவது ஓட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதை நம்ம வெட்ட வெளிச்சமாகிட்டோம். மங்காத்தா பொங்கலுக்கு ரிலீஸு, அது 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதே காலி தானே. ஆல்ரெடி காலி தானே பேசணும். ஜனநாயகன் வந்து படம் கதையே இல்லையா சார்? அதனால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் பொம்மை படம் மாதிரி ஓடப்போகுது. ஜனநாயகன் வந்து ஒரு கார்ட்டூன் படம். சின்ன பசங்க பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பப்பாய்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க பாருங்கள், இந்த மிக்கி மவுஸு இதெல்லாம் அந்த மாதிரி கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ட போகிறானுங்க. சில காட்சிகள் எல்லாமே அப்படி தான் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. சும்மா தூக்கி துப்பாக்கி கொடுத்துட்டா துப்பாக்கி எதுக்கு கொடுத்தீங்க சிவகார்த்திகேயன்ட்ட? சிவகார்த்திகேயனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் அந்த படத்தை வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக கொடுத்தது தான். சிவகார்த்திகேயன் வந்து இசையமைப்பாளருடைய வாழ்க்கையை நாசமாகிட்டோன்னு பேசுகிறீங்க. அப்போ உங்களால் வந்து காக்காவை பற்றி பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். குடும்பமே இல்லாமல் தனியாக தாண்டா இருக்கிறான். அனாத மாதிரி சுடுகாட்டுக்கிற மாதிரி இருக்கிறான். சிவகார்த்திகேயன் நம்ம அப்பா வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவருடைய புள்ள. சொல்ல முடியுமா நீங்கள்? எஸ்எஸ்சி சொல்ல பார்க்கலாம். அப்புறம் தாறுமாறாக பேசிடுவோம். அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுனீங்கன்னா சிக்கி சிந்தாபனம் பண்ணிடுங்க. கடைசி வார்னிங் இது. யாருக்கு? பாலையாவோட படம் நம்பர் வாங்கி பாலையாவோட படம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவான் கேசரி தானே சார் இது, அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணோம் சார். பாலையா படம் ஓடும், இவன் படம் ஓடாது, ஜனநாயகம் ஓடாது. பாலையா படத்தோட அந்த பகவான் கேசரி ரீரிலீஸ் தான் சார் அது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், முடிஞ்சிச்சு. டோட்டலாக சாப்டர் க்ளோஸ். ஆல்ரெடி எவனும் கூட்டணிக்கே வரல, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இவர் வருவார், அவர் வருவார், இவர் வருவார், அவர் வருவாருங்க. யாருமே வரல கூட்டணிக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணிக்கு எவனும் வரல. ஆமாம், சரியாக தான் போனோம் ஊட்டிக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு சூப்பரான ஒரு செய்தி வந்தது. என்னென்னா மங்காத்தா ரீரிலீஸ் தான். மங்காத்தான்றதை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்களம்னு பேசுகிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேதியாக ஆரம்பிச்சிச்சு. எது பேதி? மங்களம் சொன்னார்ல, மங்களம் சொல்லிட்டு விஜய் வந்து போய் பேசுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஈரோட்டில் போய் மங்களம். இப்போ மங்களத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தான்னு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அன்றைக்கி நைட்டே அப்செட்டு. ஏன்னா ஏற்கனவே சிவகார்த்திகேயனோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டி போட முடியுமான்ற அந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்காத்தாவும் அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. இந்த தற்கொலைகள், இந்த தருதலைங்க இருக்கானுங்கள்ல, இந்த பீலா பிஸ்மி அந்த புறாந்தனை, இதுக்கு என்ன பதில் சொல்லுவானுங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் அவங்க தான் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க திமுகவின் சதியாமே. அவனுக்கு யார் தான் சொல்லுவானுங்க? அவனுக்கு எல்லாம் தான் சொல்லியிருக்கானுங்க. திமுக சதி பண்ணி அவனை வந்து விஜய் எப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்ட்டு. ஆட முடியாத வந்து பொம்பளை வந்து கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவனுக்கு பேசுறது இருக்குது. பீலா பிஸ்பி பேசுறதெல்லாம் மங்காத்தா மரண அடி கொடுக்குறது ஜனநாயகனுக்கு. நீங்கள் வேணா பொறுத்து வந்து பாருங்கள். நீங்கள் போகிற போக்கில் வந்து சிவகார்த்திகேயன் தேவையில்லாமல் சீன்றானுங்க. சார் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பராசக்தியில் அமரனில் என்ன கிளைமேக்ஸ், ஒரு சோகமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி கிளைமேக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பராசக்தியில். இது செய்தி லீக் ஆகிருக்கு. இதன் மூலமாக நான் கேட்டால் வந்து சிவகார்த்திகேயன் வேறு லெவலுக்கு போயிடுறாரு. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டே டிஃப்ரெண்ட். அது முழுக்க அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்பாராத கிளைமேக்ஸ் அந்த படத்தில். கிளைமேக்ஸில் எல்லாம் வந்து மக்கள் வந்து தியேட்டர் விட்டே வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஆகிடுதுன்றாங்க. அப்படி உட்காந்துருவாங்க, கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி காட்சி வந்து ஓடிட்டுருக்குது கிளைமேக்ஸ். இப்போ வந்து சில ஷூட்டிங் நான் வந்து வரக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து வரக்கூடிய செய்தி நான் சொல்கிறேன். தியேட்டர் விட்டு மக்கள் வெளியே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிகிறாரு வந்து மக்கள் மத்தியில். இதுவே வந்து பெரிய சவால் ஜனநாயகனுக்கு. ஜனநாயகன் வந்து ஃப்ளாப் படம், நோ டவுட், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அரசியலுக்கு போன பிறகு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க, படம் ஃப்ளாப்பு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மங்காத்தா வர்றது மரண அடி. சாதாரண இவனை குட் பேட் அக்லிக்கு வேலை காமிச்சானுங்கல்ல, ஞாபகம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி வந்தபோது சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண பார்த்தீங்க. எப்படியாவது ஓட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதை நம்ம வெட்ட வெளிச்சமாகிட்டோம்.
நாம தான் அதை வெட்ட வெளிச்சமாக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாத்தையும் புக்கிங் காட்டுறானுங்க, உள்ளே போன தேட்டரில் ஜனங்களே காணன்ட்டு வேணும்னா தேட்டர் கிடைக்கூடாதுன்றதுக்காக பண்ணது தானே அது. இப்போ உனக்கு ஆப் இறங்குது இல்லை, இப்போ மங்காத்தா இறங்குது, இப்போ பாரு வேடிக்கை. இல்லை சார், அவங்க மொட்டையாக ஜனவரி வெளியிடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து 14 இல்லை 23 தெரியல. நான் சொல்கிறேன் பாருங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் சார். மங்காத்தா பொங்கலுக்கு ரிலீஸு. அது 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதே காலி தானே. ஆல்ரெடி காலி தானே பேசினோம். ஜனநாயகன் வந்து படம் கதையா இல்லையா சார்? அது நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. வந்து கத்திரி நிறைய போட்டிருக்கிறாங்க, இல்லைன்னா கேஸில் சிக்குவாங்க இவங்க. ஜனநாயகன் படம் வந்து சிக்கலில் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் பல காட்சிகள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால் அதை காட்சி காமிச்சா கேஸில் மாட்டுவாங்க. டைரக்டர்லேருந்து எல்லாருமே, ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே மாட்டுவாங்க. அதனால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் பொம்மை படம் மாதிரி ஓடப்போகுது. ஜனநாயகன் வந்து ஒரு கார்ட்டூன் படம். சின்ன பசங்க பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பப்பாய்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க பாருங்கள், இந்த மிக்கி மவுஸு இதெல்லாம். அந்த மாதிரி கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ட போகிறானுங்க சில காட்சிகள் எல்லாமே. அப்படி தான் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ படம் வந்து ஃபுல்லாக ஜனநாயகன் வந்து சூப்பராக இருக்கிறதே. விஜய் படத்தே வந்து அட்டர் ஃப்ளாப் ஆக போகிறது ஜனநாயகன் தான். நீங்கள் வேணால் பாருங்கள். இல்லை சார், மங்காத்தா ரீல்ஸ் சொல்லும்போதே விஜய் பழி வாங்கிக்கிறது சன் பிக்சர்ஸ், விஜய் பழி வாங்கிக்கிறார் அஜித். இது வியாபாரம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வியாபாரம். வியாபாரத்தை நான் கேட்குறேன். இப்போ வந்து கலைப்புலி தானம் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து நம்ம சொல்ல முடியுமா சார்? வந்து இப்போ இன்றைக்கி கலாநிதி மாறன் மேலே என்ன குற்றச்சாட்டோ அதை வந்து தானு மேலே சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் என்ன சொல்லுவானுங்க, ஏங்க என்னங்க தயாரிப்பார் அவருடைய விருப்பங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொங்கல் விழா, மக்கள் லீவில் இருக்கிறாங்க, ஒரு 10 நாள் லீவில் இருக்கிறாங்க போது அந்த நேரத்தில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன் நீங்கள் செய்யலையா அந்த வேலையை? சொல்ல தகுதி இருக்கா? முதல்ல குட் பை அக்லி வரும்போது நீ சச்சின் போடுற அப்பயும் அதையும் காட்சின்னு வரைக்கும் இல்லை. உங்களுக்கு சாமர்த்தியம் தைரியம் இருந்தால் நீங்கள் இறக்கணும். நீ வீடியோ ஆடியோ லான்ச்சாக நீ எங்கே போய் நடத்துகிறன்னா மலேசியாவில் போய் நடத்துகிற, மலேசியா போய் ரிலீஸ் பண்ணிக்கோ. ஒரு 35 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, வந்து பார்ப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8.5 கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணுற? 35 லட்சம் பேர் இருக்கிற மலேசியாவில் ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. ஆடியோ லான்ச் போட்டு இங்கே பண்ணோம்னா இங்கே நம்ம பசங்களாம் வந்துடுவானுங்க, சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பணம் 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 எங்கே தானே எடுத்து போய் வச்சுக்க போகிறீங்க? அந்த பணத்தை கொண்டு போயிட்டு பணத்துக்காக தானே வைக்கிற. 20,000 டிக்கெட்டு, 10,000 டிக்கெட்டு, 20,000 டிக்கெட்டு. அதனால் நீங்கள் மலேசியாவில் வைக்கிற. ஏன் இங்கே வை, நேர் ஸ்டடியில் வையன் பார்க்கலாம். படம் ஃபுல்லாப்பு சார் ஜனநாயகன். கதையெல்லாம் ஒரு மண்ணும் இல்லைன்றாங்க. சும்மா வெறும் பில்டப் தான். இல்லை சார், குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும்போது இவனுக்கு வேணும்னு தீர்ந்து படம் ரிலீஸ் ஆனால் 8வது நாளே தீர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், சச்சின் திரிய பேரத்தை கேட்டால் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருந்தோம். மங்காத்தா நான் சொல்ல பாருங்க, மங்காத்தா வந்து அஜித்தோட என்ன சொன்ன கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய வந்து பிளாக் பஸ்டர். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்காத்தாவுக்கு வந்து இருக்கிற வரவேற்பு வேறு. நீங்கள் வேணால் பாருங்கள், ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அடி வாங்கும். ஏன்னா அஜித் ரசிகர் வந்து கொண்டாடின படம் மங்காத்தா. சாதாரண படம்லாம் கிடையாது. பல படங்கள் சொல்ல முடியும். நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு 2-3 படம் எதிர்பார்த்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டிசன், வரலாறு அல்லது வந்து மங்காத்தா எதிர்பார்த்தேன். அது மங்காத்தா ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயம். எப்படி வந்து இப்போ படையப்பா எப்படி ஒரு வெற்றி கிடைச்சோ அதே அந்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னும் தலைவர் படம் ஏதாவது விட்டாங்கன்னா இவங்க மொத்தம் ஜோலி முடிஞ்சிடும். யாரு ரஜினி படம் வந்து ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டோட்டலாக முடிஞ்சிச்சு. எது பொட்டி எடுத்துன்னு போக வேண்டியது தான், ஜனநாயகன் பொட்டியை தூக்கிட்டு. இப்போவே தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து பராசக்தி புக் பண்ணுறானுங்க, உடனே கதறானுங்க உட்காந்துக்கிட்டு. அதுதான் சார் இவங்க சில பேர் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் இந்த பீலா பிஸ்மி, அந்த புறம் அந்த பொய்யார் பாலு, அவர் யார் மலைக்கிட்ட மோதலாமா? டேய் அப்படியே ஏதாவது சொல்லிட போகிறேன். மலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும் சார், அது ரஜினி மட்டும் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இவர் வந்து மலையாமா, இவனை மலை கூட கிடையாது. ரெட்டிஸ் பக்கம் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் மேடு இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். அதை வந்து பெருசாக மலைகளெல்லாம் பில்டப்லாம் ஓவராக வாங்கின காசுக்கு மேலே கூவுறானுங்க. 3 பேரையும் நான் பார்க்குறேன். யார் பொய்யார் பாலர் அப்படியே துடிக்கிறீங்க. அவர் எஸ்கேக்கு நேரம் இல்லை. எஸ்கே வந்து இந்த பராசக்தி வந்த பிறகு எஸ்கே லெவல் வேறு லெவல் ஆகி எஸ்கே மக்கள் இயக்கம்ன்றது வந்து மன்றமே எஸ்கே மக்கள் இயக்கம்னு மாறப்போகுது. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. யாருடைய வளர்ச்சியாக நான் மீண்டும் சொல்கிறேன், வாய்ப்பு கொடுத்தவங்களாம் வாழ்க்கை கொடுத்தோன்னு மட்டும் சொல்லாதீங்க. வாய்ப்பு தரீங்க, அந்த வாய்ப்பை அவர் பயன்பட. வாய்ப்பு தந்தவங்களாம் வாழ்க்கை கொடுத்தா சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா கோட் படத்துக்கு ஓட வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன உத்திகளை செஞ்சீங்க, என்னென்ன கோல்மால் பண்ணீங்க, என்ன பித்தலாட்டெல்லாம் பண்ணீங்க.
தூக்கி துப்பாக்கி எதுக்கு சும்மா நொட்டிங்களா? அவனுக்கு ஒரு பவர் இருக்குது எஸ்கேக்கு. சும்மா கூப்பிட்டியா? விஜய் சேதுபதி கூப்பிட்டு துப்பாக்கி கொடுக்க வேண்டியதான்டா. அவ்வளோயா சார், இவரு ரசிகர்கள் இருக்காங்களே, சிபி ராஜி ரசிகர் எவ்வளோ பேர் இருக்கா நடிகருங்க, கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய துப்பாக்கி. சும்மா தூக்கி துப்பாக்கி கொடுத்துட்டா துப்பாக்கி குத்துறா துப்பாக்கி குத்துறா துப்பாக்கி குத்துறா துப்பாக்கி குத்துறீங்க. அடிச்சு இருப்பால. துப்பாக்கி எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க சிவகார்த்திகேயன்ட்ட? சிவகார்த்திகேயனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் அந்த படத்தை வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக கொடுத்தது தான். சீமான் அழைக்கிறாரு, சீமானுடைய சந்திப்பு நடக்குது. சிவகார்த்திகேயனும் சீமானும் சந்தித்த பிறகு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுங்கன்னா, அரசியல் காரணத்துக்காக கோட் படம் ஓடணுமேன்றதுக்காக விஜயகாந்தை கொண்டு வரீங்க, ஏஐயில் பிரபுதேவா கொண்டு வந்தீங்க, பிரசாந்தை கொண்டு பேரழகம் பிரசாந்தை கொண்டு வரீங்க, விமன் ஃபீமேல் ரசிகர் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா மோகனை கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைன்னு ஒரு அஜித் வச்சு தலைன்னு ஒரு வசனம் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி கொடுக்குறீங்க. சும்மா ஒன்றும் கொடுக்கடா, இவ்வளோ பண்ணது எதுக்கு? பணம் ஓடணுன்னு. ஆனால் அப்படின்னு ஊற்றிச்சு, கோட் படம் ஊற்றிச்சு அப்படின்னும். இப்போ புரியுதா? சும்மா நான் துப்பாக்கி நானும் ரொம்ப நாளாக பார்த்து நிற்கிறவனுங்க, துப்பாக்கி கொடுத்தாரு, துப்பாக்கி குத்துறாரு, துப்பாக்கி குத்துறாருன்னு. என்னமோ தீபாவளி துப்பாக்கி கொடுத்துட்டு இன்னும் பேசுகிறீங்கன்னா துப்பாக்கி நெஞ்ச துப்பாக்கி கொடுத்தா மாதிரி. துப்பாக்கி கொடுத்தது எதுக்கு? சிவகார்த்திகேயனுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த ரசிகர்களை குஷிப்படுத்தணும். அந்த ரசிகர்லாம் படத்தை பார்க்க வரணுன்றதுக்காக நீங்கள் சிவகார்த்திகேயனை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. எதுக்காக? படம் ஓடணுன்றதுக்காக. ஏன் நீங்கள் வந்து விஜய் சேதுபதி கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய துப்பாக்கி? இல்லை எவ்வளோ நடிகர் இருக்கிறாங்க, இளம் நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார், கூப்பிட்டு கொடுக்க வேண்டியது தானே? அப்புறம் துப்பாக்கி கொடுத்தானா அதை திருப்பி அவர் தலையிலே வச்சுட்டாரான். அது நன்றி கட்டவர். ஒருத்தன் பேசுகிறான், அந்த புறம் பேசுகிறான், அவர் வந்து நன்றி கட்டவர். யார்? அந்த புறம் நான் பேசுகிறான். அவன் நன்றி கட்டவர். நன்றி கட்டவர் எப்படா ஆவாங்க நான் கேட்குறேன். அதை தாண்டி சிலதெல்லாம் சொல்கிறான். புரியுதா சொல்கிறது? இவனும் வந்து 10 நாள் டார்ச் லைட் அடித்து பார்த்தானா இவன். சிவகார்த்திகேயன் வந்து இசையமைப்பாளருடைய வந்து வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. நான் கேட்குறேன், அந்த புறம் நீ டார்ச் லைட் அடித்து பார்த்தியாடா நீ? நஷ்டமாக வந்து நான் நாசமாக்கிறதா? தப்பு இல்லையா சார் அது? ஒரு நடிகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். அப்போ நான் கேட்குறேன், இவன் உங்கள் ஆள் ரொம்ப நல்லவனாடா? யார்? விஜய் ரொம்ப நல்லவனா? விஜய் எத்தனை வீடு கதவை தட்டினான்னு சொல்லி பேசலாமா? அதை சொல்லலாமா? அப்போது தப்பு இல்லை அது? சிவகார்த்திகேயனை பேசுனா சிவகார்த்திகேயனை பேசுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏன்டா போகிறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்துதான் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு உண்மை தெரியுமா என்னென்னு? சிவகார்த்திகேயன் வந்து இசையமைப்பாளருடைய வாழ்க்கையை நாசமாகிட்டேன்னு பேசுகிறீங்க. அப்போ உங்கள் ஆள் வந்து காக்காவை பற்றி பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். குடும்பமே இல்லாமல் தனியாக தாண்டா இருக்கிறான், அனாத மாதிரி சுடுகாட்டுக்கிற மாதிரி இருக்கிறான். அந்த புறம் அந்தனா அதுக்கு ஏதாவது ஒரு மாமா வேலை பார்த்து ஒன்றா சேர்த்து வைக்கப்பார். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளருடைய வாழ்க்கை நாசமாகிடுச்சு, அதாகிடுச்சு, இதாகிடுச்சின்னு பேசாத. சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க, துப்பாக்கி கொடுத்து பயன்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளோதான். அத்தோடு நிறுத்தணும். அதை தாண்டி ஓவராக பேசுனீங்கன்னா நாங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்காவை இறங்கி பேசுவோம். சொல்லு பார்க்கலாம். ஏன் நீங்கள் பேசலையாடா? திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்து சொன்ன வந்து அந்த பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வார்த்தைகளை யார் பேசுனது? நீங்கள் தான்டா பேசுனீங்க. அப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன்ட்ட போயிட்டீங்க. சினிமா மட்டும் பேசுங்க. சினிமாவை கறந்து பேசுனா செருப்பால் அடிப்போம். சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்ட் அடிக்குது. நான் அனாத புள்ள நினச்சிங்களா நீங்கள்? அவங்க அப்பா பண்ண தியாகம் தெரியுமாடா உங்களுக்கு? நான் ரொம்ப சீரியஸாக கேட்குறேன். டேய் அந்த புறம் அந்த நாயே, உனக்கு சிவகார்த்திகேயன் அவங்க அப்பா செய்த தியாகம் தெரியுமா? எஸ்எஸ்சி பண்ண தியாகம் என்னன்னு தெரியுமா? சொல்லு. ரெண்டு அப்பாவும் ஒன்றா ஒப்பிட முடியுமாடா நான் கேட்குறேன். சிவகார்த்திகேயன் அவங்க அப்பா வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவருடைய புள்ள சொல்ல முடியுமா நீங்கள்? எஸ்எஸ்சி சொல்ல பார்க்கலாம். அப்புறம் தாறுமாறாக பேசிடுவோம். அப்புறம் சிவகார்த்திகேயனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுனீங்கன்னா சிக்கி சின்னாபின்னம் பண்ணிடுங்க. கடைசி வார்னிங் இது. யாருக்கு? அந்த புறம் அந்தனுக்கும் சொல்கிறேன், இந்த பீலா பிஸ்மிக்கும் சொல்கிறேன். பொய்யாறுபால் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேசலை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுனா அந்த புறம் அந்தனா உனக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் முழுசாக தெரியாமல் அது வந்து இசையமைப்பாளர் குடும்பத்தையே நாசமாக்கிட்டாரு அப்படின்னு பேசுகிறேன். ஏன்டா இப்படி அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து எவ்வளோ பொறாம போகிறானுங்க பாருங்கள். ஏன்னா கோல்டு காயின் வருது, உங்களுக்கு எடுப்பு சோறு வருது, விஜய் போகிற எச்ச சோத்தை தின்னுட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கலாம் நீங்கள். எஸ்கேவோட வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. எல்லாருக்கும் சொல்லலாம், தனுஷ் ரசிகர்களுக்கும் சேர்த்து நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு கொடுத்தவங்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்க கிடையாது. வாய்ப்பு தந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறதுன்றது அவங்களுடைய உழைப்பு இருக்குது. கொஞ்சமான உழைப்பாடாக இருக்குது. அவன் வந்து இந்த நிலையை அடையிறதுக்கு நான் கேட்குறேன். எஸ்கே வந்து இந்த நிலையை அடையிறதுக்கு கொஞ்சமான உழைப்புலாம் கிடையாது. எத்தனை படிக்கட்டு ஏறி இறங்கியிருப்பான், எத்தனை மேடையில் ஏறி இறங்கியிருப்பான், வந்து பார்த்தீங்கன்னா இது நிகழ்ச்சியில் எத்தனை நடத்தியிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ ராத்திரி பகல் தூக்கத்தை இழந்திருப்பான்.
எவ்வளோ உழைப்பு கொட்டியிருப்பான். நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு வாழ்க்கை கொடுத்தேன்றீங்க. துப்பாக்கி கொடுத்தது அவருக்கு துரோகம் பண்ணுறாருன்றீங்க. என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து AK-47 கொடுத்துட்டீங்க. எல்லாம் டம்மி துப்பாக்கி தான்டா, தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு துப்பாக்கி தான்டா கொடுத்தீங்க. அதை கொடுத்து உங்கள் படத்தை ஓட்டுன்னு கேட்குறேன். விஜய் என்ன 10 படம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணாரா, இல்லை 10 இயக்குனர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரா, இல்லை 10 படம் வாய்ப்புகள்? நீங்கள் தனுஷாவது வாய்ப்பு கொடுத்தா சொல்ல முடியும். தனுஷ் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு சொல்ல முடியும். இவன் என்ன கொடுத்தான்? துப்பாக்கி கொடுத்தான் சார். அது கூட தீபாவளி பட்டம் வந்து இந்த டம்மி துப்பாக்கிலாம் அதை கொடுத்துட்டு துப்பாக்கி கொடுத்தாரு வாய்ப்பு கொடுத்தாருன்றீங்க. நான் கேட்குறேன், சிவகார்த்திகேயன் கொடுக்காம வேற யாருன்னா கொடுக்க வேண்டியதானே? சிபிராஜ் கொடுக்க வேண்டியது சார். யாரு? சிபிராஜ் கொடுக்க வேண்டியது. சிபிராஜ் கொடுங்க. சாந்தனுக்கு கொடுக்க வேண்டியது. சாந்தனுக்கு கொடுங்க, சிபிராஜ் கொடுங்க, இன்னும் கவினுக்கு கொடுங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா கொடுங்க. இளம் நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சார், கொடுக்கலாமே. நீங்கள் தான் வாய்ப்பு தரவராச்சா. சிவகார்த்திகேயனுக்கு எதுக்காக கொடுத்ததுன்னா உங்கள் படம் ஓடணும், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த அடிப்படையில் கொடுத்தது. சும்மா அந்த காதில் இந்த கடுக்கன் போடுறவெல்லாம் வேற எங்கன்னா வச்சுங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் போய் இந்த டார்ச் லைட் அடிச்சு போய் பார்த்துட்டு இந்த பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுவும் அந்த புறானுக்கு இதான் அந்தனுக்கு, அதுவும் அந்த புறாந்தனுக்கு இதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுனீங்கன்னா சிக்கி சின்னாபினம் ஆயிடுங்க. அது சிவகார்த்திகை ரசிகர்கள் சாதாரண ரசிகர்கள் கிடையாது, ஒரு பெரும் படையே உருவாகி இருக்குது. அது எஸ்கேப் மக்கள் இயக்கணும் பிப்ரவரியில் மாறும்போது என்னன்றது தெரியும் உங்களுக்கு. இல்லை சார், ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கூட, இவனுக்கு எது கதறிட்டு இருக்கானுங்க? ஏன் இது தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு பயம் வந்துருச்சு இவங்களுக்கு. எஸ்கே படம் வந்து பராசக்தி வந்து விஜய் காலி ஆகிட்டாருன்னா விஜயோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் தானே காலி ஆயிடுவோம், நம்ம பொழப்பு ஓட்ட முடியாத. இப்போ எஸ்கே ரசிகர்லையும் விஜய் ரசிகர்லையும் நம்ம மோத விடுவோம். அவர் யார் தெரியுமா? மலை. நீ யார் தெரியுமா? கொகை. போடா அறிவு கட்டணும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்தில் வரான். அவன் கடன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனோட உழைப்பு ராத்திரி பகலும் வந்து ஓடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்கிறான், உழைச்சி முன்னேறுறான். முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லையா ஒதுங்கி போங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பர்சனலாக போகிறீங்க நீங்கள். நன்றி கெட்டவர், துரோகி. இவருக்கு துப்பாக்கி கொடுத்துட்டாரான், இவன் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கணுமா? இவன் துப்பாக்கி கொடுத்துட்டா? நான் கேட்குறேன், என்னவோ துப்பாக்கி கொடுத்தாரு. என்ன துப்பாக்கிடா கொடுத்துட்டா? அதையா சொல்லுங்கடா முதல்ல. அவர் துப்பாக்கி கொடுத்துறாரு, துப்பாக்கி கொடுத்தாலும் வந்து கொடுத்தான், துப்பாக்கி திருப்பி அவர் நெத்திலே வச்சுட்டாரு பேசுகிறானுங்க. அவன் தெளிவாக இருக்கிறான் அந்த விஷயத்தில். எனக்கு வந்து பார்த்தா இப்போது விஜய் வந்து குறைவாக சொல்லவே கிடையாது. அவருடைய வேலையை பார்க்குறாரு. இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது சார். படம் ரிலீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் முடிவு பண்ணுறாங்க. அதையும் சொல்கிறானுங்க. இவரே விருப்பப்பட்டு அந்த 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னார். பண்ணட்டும். இந்த 14ஆம் தேதி வருது, ஒன்றும் போதுங்க, மங்காத்தாவோட போதுங்க. உங்களுக்கு மங்காத்தா இவங்களுக்கு என்ன தெரியுங்களா சார்? இவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது யார் படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ எல்லா தியேட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 4 நாளில் வசூல் எடுத்துடணும். இல்லை சார், இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகும்போது 2-3 வாரத்துக்கு எந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க சார்? உங்களுக்கு இந்த பாலையா நம்பர் இருக்கா சார்? உங்கள்கிட்ட பாலையா நம்பர் இருக்கா? பாலையாவோட நம்பர் வாங்கி பாலையாவோட படம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவான் கேசரி தானே சார் இது, அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணோம் சார். இங்கே பாலையா படம் ஓடும், இவன் படம் ஓடாது, ஜனநாயகன் ஓடாது. பாலையா படத்தோட அந்த பகவான் கேசரி ரீரிலீஸ் தான் சார் அது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், முடிஞ்சிச்சு. டோட்டலாக சாப்டர் க்ளோஸு. என்ன பெருசாக சீன் ஓட்டிட்டு இருக்கிறான்? இல்லை சார், இதே பொங்கல் சங்கராந்திக்கு வந்து தெலுங்குல வந்து எல்லாமே காப்பி. சிரஞ்சீவி படம் ரிலீஸ் ஆகுது, பிரபாஸ் படம் ரிலீஸ் ஆகுது, விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, சர்வநாத் படம் ரிலீஸ் ஆகுது, 5 ஸ்டார்கள் படம் ரிலீஸ் ஆகுது. இவங்களுக்கு மற்ற மொழிகள்ல இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்னன்னா இவர் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண, தலைவர் படம் ரிலீஸ் ஏதாவது ஒன்று ஆகணும். அந்த டைமில் மங்காத்தாவோட சேர்ந்து ரஜினி படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பாட்ஷா இது மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சாப்டர் முடிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சுங்களா எப்படி உருவாக்குனாங்கன்ட்டு? எஸ்எஸ்சி எப்படி உழைச்சி பிள்ளைய ரெடி பண்ணாருன்னு தெரியுதா? இப்போ திக்கி திணறானுங்க. இப்போ எஸ்எஸ்சி தான் ஏதாவது ஒரு ரூட் கிடைக்கும், இப்போ அதுவும் கிடைக்கல சார். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் கிளாஷ் விட்டு அதிக பேரோட அடி வாங்கின ஒரே ஹீரோ இவர் தான் சார். ஆமாம், உண்மை தானே. 32 முறை இவரோட படங்கள் வந்து கிளாஷ்ல மோதி இருக்கு. 2 முறை தான் ஒரு படம் ஜெயிச்சிருக்கு, மீதி 30 முறை சந்திரமுகி தானே. இதுக்கு விதை போட்டவரே யாருன்னா சூப்பர் ரஜினிகாந்த் தான். முதல்ல சந்திரலேகா திரைப்படத்தையுமே முத்து கூட மோத விட்டுருக்காரு. ரஜினி தான். கரெக்ட். ஆமா, ஒன்னு சந்திரலேகா, ஒன்னு முத்து சந்திரலேகா, அப்புறம் இன்னொன்னு சந்திரமுகி சச்சின். சரி. அதனால இங்க நேருக்கு நேர் மோதுறது பார்த்தீங்கன்னா ரஜினியே ஏதோ வந்து போனா போட்டோம் சொல்லிட்டு நேருக்கு நேர் மோதுறதுக்கு தான் சார் அந்த சந்திரலேகாவும்
வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்து படத்தோட வந்து சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகும், முத்து படம் ரிலீஸ் ஆச்சு. இல்லை முத்து படம் ரிலீஸ் ஆகும்போது சந்திரலேகா ரிலீஸ் பண்ணாங்க, அப்படி கூட எடுத்துக்கலாம். நேருக்கு நேர் மோதி வந்து அது ஒன்று. அதுக்கப்புறம் சந்திரமுகி சச்சின், இந்த அதுக்கப்புறம் எங்கே நேருக்கு நேர் எங்கே மோதி இருக்கு? அந்த தைரியம் இவனுக்கு கிடையாது. இவனுக்கு முதல்ல இல்ல சார், பல முறை பல நடிகர்களோட மோதி அதுதான் சொல்கிறேன். இவர் படம் தான் தோல்வி தழுவி இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். பல படங்கள் நான் சொல்கிறேன். நான் ரஜினியோட மோதந்தே காலி, சரிங்களா? அப்பயே முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல படங்கள் தோல்வி படங்கள் தான். ஆனால் தான் தயாரிப்பாளர்லாம் காணாமல் போனதுக்கு காரணம் என்ன? தயாரிப்பாளர்லாம் எங்கே போனாங்க? ரஜினி ஒரு தயாரிப்பாளர் சொல்ல முடியுமா? ஆனால் தான் அசிங்கப்பட்டு தானே சார் ஏவிஎம் சரவணன் சார் டெத்துக்கு வரவே இல்லை அவன். இப்போ நான் இன்றைக்கி போகிறான்ல, அங்கே போகிறான் இங்கே போகிறான், கிறிஸ்மஸ் விழாக்கெல்லாம் போகிறானே, ஒரு டெத்து நடந்துச்சு போனான் அவன். ஏன் போகல? அங்கே போனால் பல ப்ரொடியூசர் வருவாங்க, உன்னால தான்டா பாவி நான் நஷ்டப்பட்டு இப்படி ரோட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டான்னா அதுக்காக தான் போகல. எப்படி கடன் பட்டவங்களாம் ரோட்டில் நடக்க மாட்டான் பாருங்கள், அந்த மாதிரி தான் இது. பதுங்கி வாழ்வான், அப்படி தான் இவன். இல்லை சார், பராசக்திக்கே கதறானுங்க. மங்காத்தா ரிலீஸ்னு இன்னும் சார் மங்காத்தா ரிலீஸ் வந்து 14ஆம் தேதி ரிலீஸுன்றது வந்து செய்தி வரப்போகுது, நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். வந்து நான் முடிஞ்சிச்சு. இந்நேரம் கெஞ்சி கூத்தாடுவானுங்க, எங்கேயாவது காலில் போய் விழுவானுங்க, ஏதாவது பண்ணுவானுங்க, பேசி சார் இந்த நேரத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, எங்கள் தலைவர் இதை நம்பி தான் இருக்கிறாரு. ஏன்னா இந்த படம் போச்சுன்னா அரசியல் படமும் காலி. எந்த படம் காலி? ஜனநாயகன் ஃப்ளாப்னா அதுவும் ஃப்ளாப்பு. ஆல்ரெடி எவனும் கூட்டணிக்கே வரல, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இவர் வருவார், அவர் வருவார், இவர் வருவார், அவர் வருவாருங்க, யாருமே வரல கூட்டணிக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணிக்கு எவனும் வரல. ஆமாம், தனியாக தான் போனோம் ஊட்டிக்கு. அப்படி ஆயிடுச்சு நிலைமை. சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.